சிட்டிசன் மீடியா, இது உண்மையின் தேடல். டீமா பிஸ்கட்டுகள் உன்னத சுவையை தருகின்றன. டீமா பிஸ்கட்டுகள் சர்வதேச தரம் கொண்டவை. தயாரித்து நாடு முழுவதும் விநியோகிப்போர் டீமா பிஸ்கட்ஸ் மேனுஃபேக்சர் பிரைவேட் லிமிடெட், பிரதான வீதி நிந்தவூர். டீமா, நிறைவான ஆனந்தம். முகநூல் சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாங்கள் அறிவியல் நேரடி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். நிந்தவூர் மண் தற்போது பல சாதனைகளை திகழ்த்து கொண்டு வருகிறது. அந்த சாதனைகளிலே வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுடைய சாதனைகள் தான் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரம் பெற்ற குழந்தையுடைய சாதனையைத்தான் உங்கள் முன் நாங்கள் கொண்டு வர காத்திருக்கின்றோம். எங்களுடைய அனுசரணையை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். ஒன்கோல் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விடயங்களை ஒரே குறையங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சாதனை என்கின்ற போது ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு மாவட்டம் கடந்து, நாடுகள் கடந்து, உலகம் பூராக செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக வரலாற்றில் சாதனை படைப்பது என்பது எல்லோராலும் முடியாத ஒன்று. அப்படியான சாதனைகளை படைத்த ஒரு இந்த பிள்ளை 4 வயது, இதுவரையில் தரம் 1க்கு கூட செல்லவில்லை. 4 வயது நிரம்பிய வேளையில் இந்த பிள்ளைக்கு 2 சாதனைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கிரேட் மாஸ்டர், அதே போல 24 செகண்டுக்குள்ளே 48 நாடுகளையும் விரைவாக செல்லக்கூடிய அந்த வல்லமையினை பெற்ற 2 சாதனைகள் சவுத் ஏசியன், தெற்காசிய நாடுகளோடு சேர்த்து ஆசிய நாடுகளுக்கான விருதாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளையை இப்போது நாங்கள் பார்க்கலாம். ஹாய், உங்களோட பேர் என்ன? உங்களுக்கு இப்போது எத்தனை வயது? உங்களோட வாப்பாட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? நீங்க என்ன இப்ப இந்த சாதனை செஞ்சிருக்கீங்க? ஏசியன் கண்ட்ரீஸ்ல 24 செகண்டுக்குள்ள 48 நாடை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நாட்டில் எப்படி கேட்டாலும் நீங்கள் சொல்லுவீங்க, அப்படித்தானே? அந்த நாட்டோட தலைநகரை கேட்டாலும் நீங்கள் சொல்லுவீங்க. அந்த பிள்ளை எப்படி என்று சொன்னால், நாடுகளை நீங்கள் எந்த நாடினை தொட்டு கேட்டாலும் அல்லது அந்த நாட்டினுடைய கொடியினை கேட்டால் அந்த பிள்ளை எந்த நாடு என்று சொல்லக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறது. அதனை நாங்கள் இன்னும் சொற்ப நேரத்தில் அந்த காணொலி வடிவில் காட்ட இருக்கின்றோம். இப்போது அந்த குழந்தையினுடைய, அந்த சுட்டி குழந்தையினுடைய சாதனை ஆசியா நாடுகளுடைய அனைத்து நாடுகளையும் 48 நாடுகளை 24 செகண்டுக்குள்ளே செல்லக்கூடிய அந்த சாதனையை புரிந்திருக்கின்றார். ஃபாத்திமா ஜிதத் அனா என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தை இலங்கையிலே இருந்து, இலங்கை மட்டுமல்ல, நிந்தவூர், அம்பாறை மாவட்டம், கிழக்கு மாகாணம் என்று சொல்லி எங்களுடைய இந்த தெற்காசிய நாடுகளோடு சேர்த்து இந்த சாதனையை படைத்திருக்கின்றார். இப்படியான சாதனைகள் மூலமாகத்தான் எதிர்காலத்தில் எங்களுடைய இந்த ஊர், எங்களுடைய இந்த சமூக வளர்ச்சிக்கு ஒரு பிரதானமாக இருக்கும். அவர்களுடைய தாய் தந்தருடைய முயற்சிக்கு கிடைத்த ஒரு பாரிய ஒரு வெற்றி பரிசு. காரணம், இது ஆசிய நாடுகளிலே பெறப்பட்ட சாதனை சான்றிதழ். வெறுமனே 4 வயது நிரம்பிய இந்த ஃபாத்திமா அனத் ஜிதா 2016 டிசம்பர் 3ஆம் தேதி பிறந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த சாதனை 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாதனை அங்கீகரிக்கப்பட்டது அந்த பிள்ளைக்கு மாத்திரமல்ல, அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள், அந்த பிள்ளையினுடைய குடும்பம், ஏன் எங்களுடைய இந்த ஊர், எங்களுடைய நாடு அனைத்தும் பெருமிதம் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த நேரலை மூலமாக அந்த பிள்ளையருடைய தந்தை, தாய் போன்றவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஃபாத்திமானா என்ற மாணவி ஒரு சாதனையை திகழ்த்திருக்கின்றார். அந்த சாதனைக்கு மேலாக இன்னும் ஒரு சாதனை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அந்த சாதனையோடு தான் நாங்கள் உங்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். இப்போது அந்த சுட்டி குழந்தை புரிந்த சாதனை நாங்கள் உங்கள் கண்முன்னே எடுத்து வரப்போகின்றோம். அந்த சாதனையை சொன்னால் நம்ப முடியாது, நீங்களே கண்ணூடாக பார்க்கலாம். இப்போது வாருங்கள் அந்த காணொலிக்கு செல்லலாம். அனர்ஜிகா, இந்த நாடுகளை இப்போது நீங்கள் சொல்லலாம். பார்த்து சொல்லுங்க. Afghanistan, Armenia, Azerbaijan, Bahrain, Bangladesh, Bhutan, Brunei, Cambodia, China, Cyprus, Georgia, India, Indonesia, Iran,
Iraq, Israel, Japan, Jordan, Kazakhstan, Kuwait, Kyrgyzstan, Laos, Lebanon, Malaysia, Maldives, Mongolia, Myanmar, Nepal, North Korea, Oman, Pakistan, Palestine, Philippines, Qatar, Saudi Arabia, Singapore, South Korea, Sri Lanka, Syria, Tajikistan, Thailand, Timor-Leste, Turkey, Turkmenistan, UAE, Uzbekistan, Vietnam, Yemen. உண்மையில் இந்த சாதனையில் நீங்கள் பார்த்தீர்களா, அந்த 48 நாடுகளையும் அந்த குழந்தை பார்த்து சொன்னது. இந்த குழந்தையால் பார்க்காமல் கூட சொல்ல முடியும். ஏன், அந்த குழந்தை நாட்டினுடைய கேபிட்டல் சிட்டி, தலைநகரத்தை கூட சொல்ல முடியும். சிலர் சொல்லலாம் அந்த குழந்தை மனப்பாடத்தினால் சொல்லுகிறது. இல்லை, அந்த குழந்தை நிஜமாகவே சொல்ல போகிறது. அந்த காட்சியை தான் நாங்கள் உண்மைகள் பார்க்க போகின்றோம். நான் தொட்டு காட்டக்கூடிய அந்த நாடுகளை அந்த பிள்ளை தலைநகரோடு சேர்த்து சொல்ல போகிறது. India, தலைநகரம் New Delhi, Sri Lanka, Colombo, South Korea, Seoul, Turkey, Ankara, Saudi Arabia, Riyadh, China, Beijing, Bangladesh, Dhaka, Jerusalem, Pakistan, Islamabad, Kuwait City. உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தை அந்த நாடுகளை, எந்த நாட்டினை நான் தொட்டு காட்டினாலும் அந்த நாட்டை சரியாக சொன்னது. ஏன், அந்த நாட்டினுடைய தலைநகரை கேட்டால் கூட சொன்னது. இப்போது உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் எல்லாம். இப்போது நான் காட்டப்போகின்ற இந்த காணொளி 48 நாடுகளையும் சொல்லி அந்த 48 நாடுகளுடைய தலைநகரத்தை அந்த குழந்தை சொல்லிய சாதனையை காட்டப்போகிறது. Afghanistan, Kabul, Armenia, Yerevan, Azerbaijan, Bahrain, Manama, Bangladesh, Dhaka, Bhutan, Timor, Brunei, Bangladesh, Oman, Cambodia, Panama, China, Vietnam, North Georgia, Djibouti, India, New Delhi, Indonesia, Asia, Iran, Iran, Iraq, Israel, Jerusalem, Japan, Tokyo, Jordan, Kazakhstan, Kuwait City, Kyrgyzstan, Laos, Vietnam, Lebanon, Peru, Malaysia, Colombo, Maldives, Mongolia, Ulaanbaatar, Myanmar, Nepal, Nepal, North Korea, Panama, Oman, Pakistan, Islamabad, Jerusalem, Philippines, Manila, Qatar, Doha, Saudi Arabia, Riyadh, Singapore, South Korea, Seoul, Shanghai, Colombo, Syria, London, Tajikistan, Thailand, Bangkok, Tokyo, Ankara, Turkmenistan, Abu Dhabi, Uzbekistan, உண்மையில் அந்த பிள்ளை சொன்ன அந்த கொடிகள் மூலமாக எனக்கும் ஒரு 10 கொடிகள் மாத்திரம்தான் என்னால் அடையாளம் காண முடிந்தது. ஒரு 9 தலைநகரத்தான் என்னால் கூட சொல்ல முடிந்தது. இத்தனை வயதாகியும் அந்த பிள்ளைக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையில் அற்புதமான சாதனை, ஒரு பிரமிக்கத்தக்க சாதனை என்று தான் கூற வேண்டும். ஆனால் அந்த சாதனையில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. உங்களுக்கும் இதில் எத்தனை கொடிகள் தெரியும், எத்தனை நகரம் தெரியும் என்பதை கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் மூலமாக நீங்கள் எங்களுடைய இந்த ஊடகத்துக்கு கமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போது நாங்கள் அந்த சாதனுடைய அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். உங்களால் ஒரு நாட்டினை பற்றி சொல்லுகின்ற போது அல்லது உங்களால் ஒரு தேசிய கொடியினை பற்றி கூறுகின்ற போது உங்களால் அந்த தேசிய கொடியினை பற்றி வர்ணிக்க முடியுமா? இதுவா உங்களுக்கான சவால். ஆனால் வெறுமனே 4 வயது நிரம்பிய அந்த குழந்தையால் அந்த தேசிய கொடியினை பற்றி விவரிக்க முடியும் என்பதால் உங்களால் நம்ப முடியுமா? ஃபாத்திமா அனாஜிதா என்ற மாணவி அந்த சாதனையை திகழ்த்திருக்கின்றார். இப்போது அந்த சாதனை உங்களையும் நாங்கள் சுவைக்க வைக்கப் போகின்றோம். முதலாவதாக நீங்கள் யாவருமே அறிந்த ஒரு நாடு இலங்கையினை பற்றி முதலாவது சாதாரணமாக கேட்கலாம். அந்த கொடியினை நான் தேசிய கொடியை மறைத்து தான் கேட்கப் போகின்றேன். அந்த பிள்ளை அந்த கொடியினுடைய தன்மையை பற்றி இப்போது கூறுவார். அனாஜிதா, இலங்கை நாடு ஸ்ரீலங்கா எப்படியாக அவருடைய தேசிய கொடி இருக்கும்? செம்மஞ்சள் காஃபி நிறம், காப்பு நடக்கிற நாடு, அரசு இல்ல,
நடுவில் சிங்கம், அது கையில் ஒரு மஞ்சள் வால் வச்சிருக்கும். மஞ்சள் வால் வச்சிருக்கும் என்ன? ரைட். உங்களால் அந்த கம்போடியா நாடு உங்களுக்கு தெரியுமா? ஏன் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்களால் தலைநகரத்தை சொல்ல முடியுமா? கம்போடியா தலைநகரம் என்ன? பெனோம்பென். பெனோம்பென். எனக்கு கூட உண்மையிலே தெரியாது. இப்போது அந்த கம்போடியா நாட்டினை பற்றி தேசிய அந்த கம்போடியா நாட்டினுடைய கொடியினை பற்றி இப்போது வர்ணிக்க போகின்றார். கம்போடியா நாடு எப்படி இருக்கு? மேலும் கீழுக்கும் நீளம், நடுவில் சிவப்பு, அதில் வெள்ளை அரச மாளிகை. மும்பையில் நாங்கள் இப்போது கோவிட்-19 என்று சொல்லப்படுகின்ற இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அந்த நாட்டினை பற்றி நாங்கள் அந்த மாணவியிடம் கேட்கலாம். அனஜிதா, இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் தாக்கம் எங்கே பரவியது? சைனாவில். ஆம். சைனாவுடைய தலைநகரம் என்ன? பீஜிங். ஆம். இப்போது அந்த சைனாவை பற்றி உங்களுக்கு அந்த கொடியை பற்றி உங்களுக்கு சொல்ல இயலுமா? இப்போது நான் அந்த சைனாவினுடைய கொடியினை நான் மறைத்துக் கொள்கின்ற சீனா கொடியினை இப்போது அந்த மாணவி அதை பற்றி கூறுவார். சிவப்பு கொடியில மேன்மூலையில பெரிய நட்சத்திரமும் அங்கு சிறிய நட்சத்திரமும். அதே போல உங்களுக்கு இந்த இஸ்ரேல் நாடு தெரியுமா? ஆம். அந்த நாட்டினை இப்போது நான் மறைக்கிறேன், கூறுங்கள். மேலுக்கும் கீழுக்கும் நீளம், நடுவுல வெள்ளை, அந்த வெள்ளையில நீளமான கலர்ல ஒரு ஸ்டார். ஆம். இப்போது நான் என்னுடைய பாணியில் கேட்க போகின்றேன். அவர் அந்த நாட்டினை சொல்கிறார் என்று பார்க்கலாம். இப்போது இந்த சிவப்பு ரெக்டாங்கிளுக்குள்ள ஒரு சிவப்பு ரெக்டாங்கிள் ஒரு மஞ்சள் நட்சத்திரம் இருக்கும், அது இந்த நாடு? வியட்நாம். வியட்நாம். உண்மையில் எனக்கும் கூட அந்த நாடு தெரியாது. ஆனால் நான் அவரை பற்றி அவரிடம் கேட்டுத்தான் கற்க வேண்டும் என்று சொல்லித்தான் கேட்டேன். உண்மையில் இன்றும் எனக்கு அந்த அறிவு கிடைத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். அதே போல அந்த இரண்டு சிவப்புக்குள் ஒரு பச்சை மரம் இருக்கும், அது இந்த நாடு? மேலுக்கும் கீழுக்கும் சிவப்பு, நடுவுல வெள்ளை, அந்த வெள்ளையில ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்துமஸ். நான் இரண்டு சிவப்பு கோடு என்றார், அவர் மேல் கீழ் என்று சரியாக சொல்லியிருந்தார். வாழ்த்துக்கள். அதே போல நான் அதிகமான நாடுகள் இருக்கிறது நான் கேட்கலாம். சில வேளைகளில் உங்களிடம் அது தெரியாத நாடாக கூட இருக்கலாம். அதனால் நான் தெரிந்த அண்மையில் எங்களுடைய நாட்டுக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்தியாவினை பற்றி கேட்க போகின்றேன். இந்தியா நாடு எப்படியாக இருக்கும்? இந்தியா அவரே அந்த நாட்டினை மறைத்து விட்டார், நீங்கள் மறைக்க தேவையில்லை. இந்தியா நாடு எப்படியாக இருக்கும்? மேலுக்கு சம்மஞ்சள், நடுவுல வெள்ளை, கீழ பச்சை, அந்த வெள்ளையில அசோக சக்கரம். ஆம். நிறைய பேர் இப்போது உங்களுக்கு இஸ்லாத்தில் அதிகமான விடயம் தெரியுது என்றார்கள். அந்த சவுதி அரேபியா நாடு எப்படி இருக்கு? பச்சை கொடியில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முதலாம் கலிமா இருக்கும். ஆம், அது முதலாம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போது நான் இதற்கு மேல் கேட்பதற்கு ஒன்றுமில்லை. அவரை நான் கேட்ட கேள்வியோடு அதிகமான விடைகளை சொல்லிவிட்டார். டீமா பிஸ்கட்டுகள் உன்னத சுவையை தருகின்றன. டீமா பிஸ்கட்டுகள் சர்வதேச தரம் கொண்டவை, தயாரித்து நாடு முழுவதும் விநியோகிப்போர். டீமா பிஸ்கட்ஸ் மேனுஃபேக்சர் பிரைவேட் லிமிடெட், பிரதான வீதி நிந்தவூர். டீமா, நிறைவான ஆனந்தம். சிறு இடைவெளியும் பீட்டர், நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய இந்த நேரடி நிகழ்ச்சிக்கு அனுசரணையாளர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்கோல் நிறுவனத்தார். நிந்தவூர் ஜுமா பள்ளி அருகாமையில் அமைப்பெற்றிருக்கின்ற இந்த ஒன்கோல் நிறுவனத்தினர் உங்களுக்கு தேவையான சகலவிதமான நிகழ்வுகளுக்கான விடயங்களையும் ஒரே கூரையங்கில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாடுங்கள் ஒன்கோல். அதே போல நாங்கள் அவருடைய சாதனையை பற்றி நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அவரிடமாக இந்த 2 சாதனைகள் ஆசிய சாதனைகளாக படைக்கப்பட்டிருந்தது. ஒன்று கிரேட் மாஸ்டர். அதனையும் தாண்டி அவரிடம் சில இன்னும் அசத்தியமான திறமைகள் இருக்கிறது. அந்த திறமைக்கான களத்தினையும் உங்கள் முன் கொண்டு வரப்போகின்றோம். அனர்ஜிதா, உங்களிடம் பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி எங்களிடம் கூறியிருந்தார்கள்.
அப்படி என்றால் இலங்கை நாடினை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி யார் என்றால் உங்களால் கூற முடியுமா? கோட்டாபய ராஜபக்சே. இலங்கையினுடைய தேசிய விலங்கு? மராணி. தேசிய மரம்? நாகமரம். இப்படியாக இந்த எங்களுடைய இலங்கை நாட்டினை பற்றி கூறியிருக்கின்றார். இலங்கை நாட்டுடைய மாகாணங்களை பற்றி நாங்கள் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். இலங்கையில் மொத்தம் எத்தனை மாகாணங்கள் இருக்கிறது? 9. அந்த மாகாணங்களுடைய பேரை கூற முடியுமா? ஆனால் நேரம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனை கேட்பதற்கு முதல் நாங்கள் எந்த மாகாணத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்றோம்? கிழக்கு மாகாணம். எங்களுடைய மாகாணம் கிழக்கு மாகாணம். அப்படி என்று சொன்னால் நாங்கள் எந்த மாவட்டம்? அம்பாறை. அம்பாறை மாவட்டம். இலங்கையில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது? 25. இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய ஒரு வரலாற்று பின்னணிகளை அந்த வயதுக்கு ஏற்றவாறு கூறியிருந்தார். அவரால் இலங்கையினுடைய சகல விடயங்களை கூற முடிந்தது. ஜனாதிபதியார், தேசிய மரம், தேசிய பறவை, அதே போல இலங்கையுடைய மாகாணங்களை சொல்லியிருந்தார். நாங்கள் கேட்பதற்கு நேரம் இல்லாமல் என்னென்ன மாகாணங்கள் என்று கேட்க தவறிவிட்டோம். அதே போல மாவட்டங்கள் அத்தனை பேர்களையும் கூற முடிந்த ஒரு வல்லமை பெற்றவராக இருக்கிறார். அதே போல இவருடைய மார்க்கம் இஸ்லாம், நான் ஒரு முஸ்லீம் என்றார். அந்த வகையில் என்னிடம் அது பற்றியும் கேள்விகளுங்கள் என்னால் முடியும் என்ற ஒரு வினாவை அளிப்பிருந்தார். அந்த வகையில் அந்த சாதனைக்கு மேலாக அவருடைய இருக்கின்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ், இணைப்பாட விதான செயற்பாடுகளோடு சேர்ந்த விடயங்களூடாக நாங்கள் மார்க்க ரீதியாக ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். அனர்ஜிதா, நீங்கள் கூறுங்கள், இஸ்லாத்தில் மொத்தம் எத்தனை கடமைகள் இருக்கிறது? 5 கடமைகள். அந்த 5 கடமைகளை உங்களால் கூற முடியுமா? கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ். அப்போது இறுதியாக வந்த தூதர் தங்களுடைய நபியார்? முஹம்மது நபி. இப்போது இந்த மாணவியருடாக நாங்கள் இந்த கிரேண்ட் மாஸ்டர் போன்ற பல சாதனைகளை தாண்டி, ஆசிய சாதனைகளை தாண்டி அவரிடம் இன்னும் பல சாதனைகள் உள்ளத்தில் மனதில் புதைந்திருக்கிறது. அந்த சாதனையும் நாங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்றோம். குறிப்பாக ஒரு சில விடயங்களை நாங்கள் ஏற்கனவே தந்திருந்தோம். அவரால் தற்போது கதை, பாடல் போன்ற அனைத்து விடயங்களையும் அவரால் கூற முடியும். இப்போது உங்களுக்காக வேண்டி நேர்களை சிறப்பிப்பதற்காண்டி ஒரு பாடலை அவர் மூலமாக 4 வயது சிறுமியின் பாடலை உங்களுக்காக நாங்கள் தெரிவிக்கின்றோம். அனர்ஜிதா, உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் ஒன்றை எங்களுடைய நேர்களுக்கு தாருங்க. மேல் அருமையாக பாடியிருக்கிறீர்கள். இந்த பாடலை நீங்கள் பாடுகிறீர்கள். உங்களுக்கு இந்த பாடல் யார் சொல்லிக் கொடுத்தார்? மிகவும் அந்த எப்படி அந்த போன்ல பாக்குற போலவே நீங்க படிச்சிருந்தீங்க. உங்களுக்கு அந்த கதை சொல்ல ஸ்டோரிஸ் தெரியும்னு சொன்னாங்க. கதை சொல்லுவீங்களா? சரி, எங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுங்க. ஒரு ஊரில் ஒரு எறும்போ அதுக்கு மேல ஏறி போய்கிட்டு இருந்துச்சான். ஏறி போய்கிட்டு இருக்கட்டால அந்த காட்டுல போனம்மா காத்து வீசிச்சான். அந்த மரத்துல நடந்து போன எறும்பு பக்கத்துல இருந்த நீரோட விழுந்துட்டான். இந்த எறும்பு காப்பாத்துங்க கத்திட்டான். அதுக்கு கூட நின்று பார்த்துட்டு இருந்த பூரா கொண்டு இலைய பிச்சு போட்டுட்டான். அந்த எறும்பு அதுல ஏறி கரைக்கு வந்து சேர்ந்துச்சான். புறா அதுக்கு போய் நண்டு சேர்ந்துச்சான். புறா நண்டு ஒன்றும் தேவையில்லை, இது எல்லாம் என் கடமை என்று புறா செஞ்சுச்சான். எறும்போ, ஏன் நண்பனே, நான் உனக்கு ஒரு நாள் உதவுவேன் எறும்பு சொல்லிச்சான். ஒரு நாள் அந்த புறா கவனிக்காத சமயம்
ஒரு வேடன் அந்த புறாவை அம்புக்குறி பார்த்துட்டு இருந்தானாம். நண்பர்களோட உணவு தூக்கிட்டு போயிருந்த அந்த அந்த பார்த்த தனக்கு உதவி செஞ்ச புறாவை ஒரு வேடன் தாயிட்டு அம்புக்குறி பார்த்துட்டு இருந்தானாம். அந்த எறும்பு வேடண்ட காலை நறுக்குண்டு கடிச்சிட்டான், வேடாண்டுட்டானாம். புறா அந்த செத்ததை கேட்டு வேற பக்கமா பறந்துட்டான். இதுல இருந்து என்ன விலங்கு? யாருக்கு உதவி செஞ்சா அவங்களும் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. பாய் பாய். இப்போது அந்த குழந்தையினுடைய அந்த கதையினை கேட்டிருப்பீர்கள். ஒரு நீதி கதை ஒன்று சொல்லியிருந்தார். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்தால் அதே சமயம் உங்களுக்கும் ஒரு உதவி செய்வார். வாழுகின்ற காலம் கொஞ்சத்திலே எல்லோருக்குமாக விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். இப்படியான குழந்தைகள் வளர்கின்ற போதுதான் எங்களுடைய சமூகத்துடைய மாற்றம் நிகழும். சமூகத்துடைய மாற்றமே உலகத்துடைய மாற்றங்களாக மாறும். ஒரு அற்புதமான ஒரு கதையினை சொல்லியிருந்தார். ஒரு புறா அதே போல எறும்புனை வைத்து, எறும்பு காலை நறுக்கென்று கடித்ததா? எறும்பு காலை நறுக்கென்று கடிக்க வேடனா என்று கத்தினார். புறா பார்த்தது தன்னை பிடிக்க வருகிறார் என்று பறந்தது. எனவே உங்களுடைய நண்பராக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள். உங்களாலும் ஒரு நாள் நிச்சயமாக அந்த சாதனையை நடத்த முடியும். அதே போல் எங்களுடைய அனுசரணையாளருக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தியிருக்கின்றோம். ஆன் கால் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான வீட்டினை நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கூரைகள், அதே போன்று சிமெண்ட், கற்களாக இருக்கலாம், மண்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவையான பொறியியல் ரீதியான என்ஜினியர் சிஸ்டம்களாக இருக்கலாம். அப்படியான சேவைகளை வழங்குகின்றார்கள். இதே போல எந்த ஊரில் என்ன நிகழ்வு நடந்தாலும் நீங்கள் இவர்களுக்கு அழைப்பு விடுப்பதன் மூலமாக இந்த சேவைகளை ஒரே குலையுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஜும்மா பள்ளியின் முன்பாக அமைந்திருக்கின்ற ஒன்கோல் நிறுவனத்தார். டீமா பிஸ்கட்டுகள் உன்னத சுவையை தருகின்றன. டீமா பிஸ்கட்டுகள் சர்வதேச தரம் கொண்டவை. தயாரித்து நாடு முழுவதும் விநியோகிப்போர் டீமா பிஸ்கட்ஸ் மேனுஃபேக்சர் பிரைவேட் லிமிடெட், பிரதான வீதி நிந்தவூர். டீமா, நிறைவான ஆனந்தம். சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் எங்களுடைய அறிவியல் சந்திப்பு நிகழ்ச்சி மூலமாக இணைந்திருக்கின்றோம். இதுவரை நாங்கள் சாதனையாளரோடு பேசியிருந்தோம். ஆனால் அந்த சாதனைக்கு வித்திட்ட சாதனையாளர்களின் சரித்திர பெற்றோர்களை பற்றி பார்க்க போகின்றோம். இருவர் வந்திருக்கின்றார். தந்தை ஜெய்சிம், அதே போல தாய் ஜோஹரா ஆகிய 2 பேரையும் இந்த சாதனை அரங்கிற்கு வருகின்றிருக்கிறோம். தற்போது சாதனைக்கு உதவிய அவருடைய தந்தையினை பற்றி நேர்களை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் இந்த சிறு வயதிலே 4 வயது நிரம்பிய இந்த பேச்சு மழலைகள் கூட மாற முடியாத இந்த பிள்ளைக்கு இந்த சாதனைகளை நீங்கள் ஊக்குவிக்க காரணம் என்ன? நிச்சயமாக இவர் 4 வயது என்று கூறுவதை விட இவருடைய 2 வயது முதலே இவருடைய ஞாபக சக்தி, அறிவாற்றல் என்பன பற்றி நாங்கள் அறிந்தோம். இருப்பினும் இவருடைய சாதனையை உலகுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஏக்கம் எங்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அதற்கான களம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இருந்தும் இப்போது கொஞ்சம் காலதாமதமானாலும் அது சாதனையாக வந்து நிற்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இவர் சிறுவயது முதலே மிகவும் ஞாபக சக்தியுடைய குழந்தை. இயல்பாகவே இறைவன் அவருக்கு கிடைத்த அருட்கொடை என்றே கூற வேண்டும். அவர் ஒரு விடயத்தை நாம் கூறிவிட்டால் அதனை எத்தனை நாட்கள் கழித்து கேட்டாலும் அப்படி கூறக்கூடிய வல்லமை அவரிடம் இருந்தது. இதனை நாங்கள் அவருடைய 2 வயது முதலே இனம் கண்டோம். இருப்பினும் இவ்வாறான சாதனைகளுக்கு இட்டுச் செல்வதற்கு ஒரு உந்துகோல அமைந்த காரணம் என்று சொன்னால் இவ்வாறான குழந்தைகள் இருக்கின்றது, இவைகளுக்கான சாதனை படைக்கக்கூடிய ஒரு தளம் இருக்கின்றது என்பதனை ஒன்லைன் வாயிலாக அறிந்தோம். ஏன் எமது குழந்தையிடமும் இந்த சாதனைக்கான தகமைகள் இருக்கின்றது என்ற கேள்வி எங்களுள் எழுந்தது. அதன் பயன்தான் இப்போது அது சாதனையாக வந்து நிற்கின்றது. நிச்சயமாக. இப்போது நீங்கள் என்ன தொழில் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய மனைவியார் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? நான் மத்திய கிழக்கு நாடொன்றிலே ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக இருக்கின்றேன். அங்கே ஒரு டெலிகாம் என்று சொல்லக்கூடிய தொடர்பு மையம் ஒன்றில் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எனது மனைவி ஒரு ப்ரீ ஸ்கூல் டீச்சர், முன்பள்ளி ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த சாதனை ஆசியான் மட்டத்திலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த சாதனை உலகில் பல குழந்தை பிறக்கிறது. எங்கள் மண்ணில் இப்படியான ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் என்றெடுத்திருக்கிறீர்கள்.
உங்களுடைய மகளுடைய இந்த சாதனையை பற்றி உங்கள் மனதுடைய வெளிப்பாடு, அந்த அன்பினுடைய தூரிகை எவ்வாறாக இருக்கிறது? நான் முன்பு கூறியது போல எங்களது உள்ளத்தில் இருந்த ஒரு ஏக்கத்தின் வெளிப்பாடு இப்பொழுது சாதனையாக வந்து நிற்கின்றது என்று நினைக்கும் போதே உள்ளம் பூரிக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அவர் எங்களுக்கு மட்டுமல்ல, எமது ஊருக்கும் எமது பிரதேசத்திற்கும் ஏன் முழு நாட்டுக்குமான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். நிந்தவூர் என்று தெரியாமல் இருந்த ஆசிய நாடுகளில் உள்ள அனைவருக்கும் நிந்தவூரையும் அவர் அறிமுகம் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். இவருடைய சாதனை பயணம் இன்னும் தொடர எங்களாலான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். உங்களுடைய பேச்சிலும் எனக்கு ஒரு விடயம் பிடித்திருந்தது. என்னவென்றால், அந்த சிலருக்கு இலங்கையை கூட அறிமுகம் இல்லாத இருந்த காலம் கூட இருக்கிறது. 1996 வேர்ல்ட் கப் முதல். அப்படியாக இருக்கின்ற போது எங்களுடைய இந்த இலங்கையுடைய நிந்தவூரினை ஆசியன் லெவலுக்கு கொண்டு போய் அந்த சாதனையை படுத்தது என்றால் அது உங்களுடைய மகளின் மூலமாக நிந்தவூர் பெற்றுக்கொண்ட ஒரு வரம் என்று தான் கூற வேண்டும். நீங்கள் இந்த சாதனை, இதனைத்தான் நீங்கள் இப்படியான சாதனை என்று சொல்லி உங்களுக்கு ஒரு திட்டமிடல் ஒன்று வந்ததா, அல்லது நீங்கள் இப்படியான திட்டமிடல் மூலமாக இந்த சாதனைகள் படைக்கலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள்? எப்படியாக இந்த சாதனையுடைய படைப்பின் உச்சம், அந்த உச்சம் தொடுவதற்கு அஸ்திவாரம் அமைந்திருந்தது? அஸ்திவாரம் அமைந்தது என்று சொன்னால், இவர்கள் ஏகப்பட்ட நிறைய திறமைகள் உள்ளிருக்கின்றது. அதனை அனைத்தையும் நாங்கள் வெளிக்கொண்டு வர இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இருப்பினும் இவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதனை மற்றவர்களால் ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு உச்சம் தொட்ட சாதனையாக இருக்க வேண்டும் என்பதனால் அவருடைய ஹை லெவல் என்று சொல்லக்கூடிய அவருடைய உயர் மட்டத்தில் இருந்த ஒரு விடயத்தை நாங்கள் ஆய்வு செய்தோம். அதன் பலனாக நாங்கள் நிறைய சாதனைகளை வெரிஃபை பண்ணோம். வெரிஃபை பண்ண தான் விளங்கிச்சு இந்த கொடியில் கொஞ்சம் இவருக்கு ஈடுபாடு அதிகம். உதாரணத்துக்கு வெளியிடங்களில் சென்றால் ஒரு கழகத்தின் கொடியை கண்டா கூட இது இந்த நாட்டுற கொடி அப்படின்னு சொல்லி அந்த கொடிகள் பற்றி நமக்கிட்ட விமர்சனம் பண்ணி கொண்டே இருப்பாள். அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் இந்த ஆசிய நாடுகளின் கொடிகளை அவருக்கு கொடுத்துட்டு அந்த அவட மெமோரைஸு நாங்கள் ஃபாலோ பண்ண போது நாங்கள் எதிர்பார்த்ததை விட வேகமாக இருந்தாங்க. அதனால் நாங்கள் அந்த வேயில் போகிறோம். அதோட இந்த முன்பு கூறியது போல அவருடைய சாதனை உச்சம் தொடக்கூடிய ஒரு சாதனையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தோம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு நாட்டின் கட்டமைப்பு, அது அந்த கொடியின் அமைப்பு, அந்த நாட்டின் அமைப்பு எல்லாம் ஒரு பல்கலைக்கழக மாணவரோ ஏன் ஒரு படித்த அறிஞரால் கூட யோசித்து தான் கூற வேண்டும். அவருடைய மனக்கண்ணில் எடுத்து விரைவாக அதற்கான விடையை உங்களுக்கு வழங்கியிருந்தார். அதன் மூலம் நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படியாக அவர் அந்த கொடியில் உள்ள ஈடுபாடே இந்த சாதனைக்கு இத்துறையை தெரிவு செய்வதற்கான காரணமாக அமைந்தது. உண்மையில் இப்படி நீங்கள் கூறியது போன்று எல்லாரோடும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சாதனை. இந்த சாதனை இவர் திகழ்த்துவதற்கு எத்தனை காலங்கள் எடுத்தது? எப்படியாக உங்களுடைய முயற்சி எவ்வாறாக இருந்தது? இவருடைய முயற்சி என்பது இறைவன் கொடுத்த வரம் இவருக்கு. இவருடைய இந்த சாதனைக்காக நாங்கள் நீண்ட காலம் எங்களுடைய காலத்தை செலவழித்தோம் என்றால் நிச்சயமாக இல்லை. இவர் இந்த கொடிகளை அடையாளம் காண்பதற்காக ஒரு மாதத்துக்குட்பட்ட காலங்களே அவர் எடுத்துக்கொண்டார். அத்துடன் அந்த சாதனையை வெளிக்கொண்டு வருவதற்காக எங்களுக்கு ஓரிரு மாதங்களிலேயே இது சாத்தியமானது. ஏனென்று சொன்னால் இறைவன் அவருக்கு கொடுத்த வரம் என்றே கூற வேண்டும். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு இல்மிண்ட அருட்கொடையை கொடுத்திருக்கிறார். அதன் வாயிலாக இது சாத்தியமானது. அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக இறைவனை புகழ்வதே எங்களுடைய வெற்றியாக நிச்சயமாக இருக்கும். உண்மையில் அப்படியான சாதனைக்கு ஒரு தந்தையுடைய பங்களிப்பு பிரதானமானதாகும். அதே போல ஒரு தாயின்றி குழந்தை இல்லை. அந்த தாயோடு நாங்கள் நேர்காணலை செய்கின்றோம். அனத் ஜிதா அவர்களுடைய தாய், அவருடைய பெருமிதத்தை நாங்கள் எங்களுடைய இந்த ஊடக மட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இருவர் இணைகின்ற போது, தாய் தந்தை இணைகின்ற போதே ஒரு பிள்ளையினுடைய வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. ஒரு தாய் தந்தை வழிகாட்டல் என்று ஒரு குழந்தையுடைய வெற்றி என்பது ஒரு வெறுமனை கிடக்கின்ற ஒரு வெற்றி காகிதமாகத்தான் மாறிப்போகும். தாயுடைய வெற்றி, பிள்ளையுடைய வெற்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் இதுவரையில் இந்த அனஜிதா இவர் உங்களுடைய முதலாவது குழந்தையா? முதலாவது பிள்ளை. நீங்கள் இந்த குழந்தையினை பெற்றெடுக்கின்ற போது எப்படியான குழந்தையாக உருவாக்க வேண்டும் என்ற முனைப்பில் இந்த குழந்தையை நீங்கள் வளர்த்து கொண்டு வந்தீர்கள்? எதிர்காலத்தில் ஒரு சிறந்த விரதியாகவும் ஒரு மார்க்க அறிவுள்ள மார்க்கத்துக்கு ஏற்ற பிள்ளையாகவும் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன்.
அசபர், உங்களுடைய குழந்தை எதிர்காலத்தில் எத்துறைக்குள் நுழைய வேண்டும், இந்த சமூகத்தில் எத்துறையுடைய ஒரு பிள்ளையாக வர வேண்டும் என்று நினைக்கிறேன்? அவ எந்த நான் அதை சொல்வதை விட அவவிடமே கேட்டு தெரிந்து அனர்ஜிதா, நீங்கள் எதாக வர வேண்டும்? அல் குர்ஆன மனனம் செஞ்சு காவிசாய் நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும். மாஷா அல்லாஹ், ஒரு இல்முடைய குழந்தையாக வர வேண்டும் என்று சொன்ன அந்த பேச்சே இங்கே பாராட்டத்தக்க கூடியதும் வாழ்த்துக்களை தூவக்கூடியதுமாக இருக்கிறது. ஒரு மார்க்க ரீதியான ஒரு மார்க்கத்தை படித்த ஒரு வைத்தியராக வர வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருக்கிறது. உண்மையில் ஜவஹர் அவங்களுடைய பேர். நீங்கள் இப்போது திருமணமாகி எத்தனை வருடங்களை கடந்து கொண்டிருக்கிறீர்கள்? 10 வருடங்கள். அப்போது நீங்கள் தவமிருந்து பெற்ற ஒரு பிள்ளை, அப்படியா? தவமிருந்து பெற்ற பிள்ளை உங்களையும் இந்த ஆசிய சாதனைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. வாழ்த்துக்கள். இப்போது நீங்கள் பார்த்திருக்கலாம், 2 அந்த பிள்ளைகளுடைய தாய் மற்றும் தந்தைகளை நாங்கள் நேர்காணல் செய்திருந்தோம். அவர்களுடைய இருந்த மனதில் இருக்கின்ற அந்த ஆவேசத்திலே, மனதில் தாங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றியை, ஏன் சாதனைகள் ஒருபோதும் மறைவதில்லை, தாங்கள் மறைந்தாலும் சாதனைகள் ஒருபோதும் மறைவதில்லை, அவர்கள் மறைந்தாலும் அந்த பிள்ளையுடைய சாதனை மறைவில்லை, ஏன் அந்த பிள்ளை கூட மறைந்தாலும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட சாதனை ஒருபோதும் மாற்றப்படுவதில்லை, நிலைமாட்டப்பட்ட ஒன்றாகவே இருக்க போகிறது. இது சம்பந்தமாக ஏதாவது மேலதிகமாக கூறியிருக்கிறீர்களா? தன்னுடைய பிள்ளையருடைய கல்வி அல்லது பிள்ளையினை பற்றி இவ பற்றி சொல்லணும்னு சொன்னா, இவ நம்ம ஒரு விடயத்தை சொல்லி கொடுத்தோடனே அவ அதை உடனே நாம அவக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு நாம மனதார நினைச்சாலும் அவகிட்ட திரும்ப நாம அதை கேட்குற டைம்ல அவ உடனே அதை நம்ம எதிர்பார்த்ததுக்கும் விட மேலதிகமா அதை சொல்லுவா. அப்படி ஒரு திறமை அல்லாஹ்வுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சாதனை செய்யறதுக்கு இந்த கொடிகளை பற்றி அவருக்கு சொல்லி கொடுக்குற டைம்லையும் அவன் நாங்கள் எதிர்பார்த்ததை விட வேகமாக அதை அடையாளப்படுத்தினா சொல்லினா. உங்க இருவருக்கும் மிகவும் சந்தோஷமான ஒரு தருணத்தை இளவயதிலே மிக மிக சிறிய மழலை பருவத்திலே இட்டு தந்திருக்கிறார்கள். எனவே முதலில் உங்கள் இருவருக்கும் நாங்கள் எங்களுடைய இந்த சிட்டிசன் ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனர்ஜிதா அவர்களையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை ஏதாவது சொல்லணுமா? நன்றி மறப்பது நன்றன்று என்று கூறுவார்கள். அதே போல எங்களது குழந்தையின் இந்த சாதனையை உலகறிய செய்வதற்கு மீடியா உதவி செய்த சிட்டிசன் மீடியாவுக்கும் அதன் குழுமத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறினால் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சிட்டிசன் மீடியாவுக்கும் அதன் குழுமத்துக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் அந்த 2 பெற்றோர்களும் அந்த சாதனைகளை படைத்த சரித்திர பெற்றோர்களுடைய உரையினை நாங்கள் கேட்டிருந்தோம். ஃபாத்திமா அனர்ஜிதா என்ற மாணவருடைய அந்த 2 பெற்றோர்கள் தான், ஒன்று MAM ஜெசீம், அதே போல ஜவஹர் ஆகியோர். அதே போல நேரம் சென்று கொண்டிருப்பதன் காரணமாக அந்த பிள்ளையினுடைய இன்னும் பல சாதனைகளை, இளையோடி கொண்டிருக்கின்ற சாதனைகளை எங்களால் கொண்டு வர முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு காணொலி மூலமாக நிச்சயம் அந்த பிள்ளையுடைய பல சாதனைகளை நாங்கள் கொண்டு வரப்போகின்றோம். காரணம், அவருடைய சாதனை இன்றும் இத்தோடு நிறுத்தப்படுகின்ற சாதனை அல்ல, இனியும் தொடருகின்ற ஒரு மர்மமான சாதனை. யார் முறியடிப்பார் என்ற ஒரு கேள்விக்கு மத்தியில் இந்த சாதனை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. த கிராண்ட் மாஸ்டர் ஆசியாவிலே 48 நாடுகளை 24 செகண்டுக்குள்ளே இந்த நாடுகளை எப்படி கேட்டாலும் தலைநகரோடு செல்லக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற இந்த குழந்தையினுடைய சாதனை உங்கள் முன் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இத்தோடு அவருக்கும் நாங்கள் இந்த சாதனை புரிந்த ஃபாத்திமா அனர்ஜிதா அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் சீர்பற்று சிறப்பாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி பூத்துகளை அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கூறிக்கொண்டவனாக இதோடு எங்களுடைய சிட்டிசன் மீடியா நேரடியை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு அறிவியல் சந்திப்பு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறார் என்றும் உங்கள் சிட்டிசன் மீடியாவுடைய அறிவிப்பாளர் இன்ஃபாஸ் கான். நன்றி நேயர்களே. டீமா பிஸ்கட்டுகள் உன்னத சுவையை தருகின்றன. டீமா பிஸ்கட்டுகள் சர்வதேச தரம் கொண்டவை, தயாரித்து நாடு முழுவதும் விநியோகிப்போர் டீமா பிஸ்கட்ஸ் மேனுஃபேக்சர் பிரைவேட் லிமிடெட், பிரதான வீதி நிந்தவூர். டீமா, நிறைவான ஆனந்தம். சிட்டிசன் மீடியாவின் ஒரு புதிய பயணம். சாதனையாளர்களை வெளிக்கொணரும் நோக்குடன் எமது பிரதேசத்தில் இலைமறை காயாக காணப்படும் சாதனையாளர்களை சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தும் ஒரு முயற்சி. ஒரு சாதனையாளனை உலகிற்கு காட்டு, ஒரு சாதனையுடன் ஒருவன் பிறப்பான் என்ற கொள்கையுடன் சரித்திரம்